எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை அது அனுதினமும் நம் வாழ்க்கையிலே புதியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் அவருடைய கிருபை, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் மனதுருகிற கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய கிருபையினாலே நம் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் மகிழ்ந்து தேவனுடைய கிருபையை கொண்டாடுவோம். எல்லாரும் நான் இந்த ஆமென் நம்மை விட்டு எடுப்படாதவர். ஹல்லேலூயா. எல்லா நம்பிக்கையோடு அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் நாய்ந்து மலைகள் விலகி போனாலும்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி, அவரே நம்முடைய ஜெயக்கொடியானவர். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, என்னோடு என்றென்றும் இருப்பவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை உயர்த்துவோம். ஆமென். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும், ஆமென், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பெற்ற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அவருடைய நாமம் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக, யெகோவா ராஃபா என்ற நாமம் நமக்கு சுகத்தை தரும்படியாக, யெகோவா ரூபா என்ற மேய்ப்பர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாரும் நம் வாழ்க்கையில் அவர் எப்போதும். ஆமென். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் சேர்ந்து பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென், மலைகள்
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டுமாக மலைகள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் எல்லாரும் சேர்ந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மோடு அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையின் படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தினாலே இந்த நாட்களிலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமா? மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னவென்றால், இந்த நாட்களிலே இந்த காலம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் நம்மோடு உடன்படிக்கை செய்த தேவன் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையினாலே அவருடைய கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களிலே அவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? அவருடைய இரக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இதற்கு மேல நமக்கு என்ன அஷூரன்ஸ் வேணும்? ஆகவே இந்த நாட்களில் அப்பா அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் எல்லாம் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை, தேவனுடைய மனுஷர் எழுதின இந்த அருமையான பாடல், தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற இந்த வேலையை எல்லாரும் இணைந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து ஒரு ஜெபமாக இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய கிருபை இன்னும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக தேவனுடைய மேகமான அந்த கிருபை இந்த நாட்களிலே நம் சோர்வான இடங்களில் எல்லாம் இந்த நாளிலே தேவனுடைய கிருபை பெருகும்படியாக எல்லாம் நம்மளுடைய பிரசனத்தை நோக்கியப்பா உடைய கிருபையின் பிரசனத்தினாலே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நாம் சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமென். கிருபை கிருபை
கிருபையே. இந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபை. நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம், எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்திலெல்லாம் தேவனுடைய கிருபை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிங்க. இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில நாம் உடைக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் தேவனுடைய கிருபையின் மகத்துவம் என்னவென்றால் அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுக்காக நாம் ஒவ்வொருவரும் பயன்படும்படியாக ஆண்டவரே உடைக்கப்படுகிற இந்த நாட்களிலே அப்பா உருவாக்குகிற உடைய கிருபையை நாங்கள் சுமக்கிறோம், நாங்கள் ஏந்தி பிடிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் நான் என்று சொல்வோம். ஆமென். Yes, Jesus. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. எல்லாரும் சத்தமா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இயேசுப்பா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க யோசிக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே. தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நேரங்களிலே உதவி செய்ய யாரும் இல்லாத நேரத்திலே அவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அதை எதிர்பார்ப்போடு அவருடைய கிருபையை பெற்ற சபையாக எல்லாரும் நான் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you, Father. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இது. எல்லாரும் நான் இது கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். ஊழியத்தின் பாதைகளில் எல்லாம் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்த அந்த கிருபை. ஹல்லேலூயா. உண்மையோடு தேவனுக்காக ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீங்கள் என்ன கடுமையான வேலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதில்லை. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்க உண்மையோடு தேவனுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களிலே தேவன் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய கிருபையை சார்ந்தவர்களாக நாம் எல்லாரும் நான் இந்த பா. Yes, Jesus. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி
ஹalleluya. இந்த ஆண்டிலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக எழும்பும்படியாக இந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், அவருடைய கிருபை ஒரு நாளும் அது மாறாது, அது நம்மை விட்டு விலகாதது. ஹalleluya. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில புதியதாக இருக்குதான். ஏன்னா அந்தந்த நாளுக்கு எதுவாக ஒவ்வொரு நாளின் போராட்டங்களையும், ஒவ்வொரு நாளின் நமக்கு விரோதமாக வரக்கூடிய சத்ருவின் சகல விதமான அம்புகளையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபையை தேவன் இந்த நாட்களிலே நமக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கிறார். even as the church, even as we are going through unprecedented times, we are experiencing the grace of God, the unmerited favor of God, even more in an unprecedented way. How many of you are able to see the grace of God operating in your life during these days? Come on, church. Wherever you see His grace, magnify the Lord, glorify the Lord. Hallelujah. எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறதை நாம் எல்லா இடங்களிலும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலும் தேவன் அவர் தருகிற அந்த கிருபையின் ஒத்தாசை அது பிரமிப்பு அடைய செய்கிறது. Hallelujah. ஆகவே இந்த நாட்களிலும் we are going to rejoice, we are going to celebrate, we are going to thank God for His mercy, for His favor that is upon us. இந்த நாட்களிலும் அவருடைய கிருபையினாலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அது உணர்றீங்க தெரியல. இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீங்க சுவாசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீங்க நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து இந்த நாளில் அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, come on church, let us shout a big hallelujah. Hallelujah. When the enemy comes in like a flood, you and I, we are the weapon of God. Hallelujah. Children of God, will you shout hallelujah? Shout hallelujah 5 times. Hallelujah, 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 hallelujah. Come on, children of God, will you shout hallelujah? Hallelujah, 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 hallelujah. Come on, everyone, children of God, will you shout hallelujah? Shout hallelujah 5 times, everyone together.
hallelujah, 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 hallelujah. ஒருவேளை என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சந்தோஷம், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சத்தம், அது பரலோகத்தின் சத்தம். இந்த வேளையில உங்களுக்காக துணைக்கும்படியாக hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து இந்த வேளையில தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடு. தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Come on, children of God, will you shout hallelujah 5 times? Come on, everyone together. Hallelujah, 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 hallelujah. Come on, children of God, will you shout hallelujah 8 times? Hallelujah, 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 hallelujah. Come on, இந்த நாட்களிலே எது செய்வது, எங்க போறது, என்ன பண்றது என்று உங்களுக்கு குழப்பம் வருகிற நேரத்தில் எல்லாம், ஓ இங்க போலாம் அங்க போலாம் நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம், தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பட்டயமாகிய அந்த பரலோகத்தின் சத்தத்தினாலே இந்த வேளையில தேவனுடைய சேனை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் நான் இன்று சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Oh, what a courage to run of God. Will we shout hallelujah 5 times? Everyone together. Hallelujah, 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 hallelujah. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது என்ன யுத்தம் என்று. அந்த நாட்களிலும் அந்த எரிகோவுக்கு முன்னால அவங்க போய் சேர்ந்த காரெல்லாம் 7 தடவை ஓ அந்த எரிகோவின் மீதுல அவங்க எல்லாரும் காலத்தை உழுதும் பொழுது அவங்களுக்கு விரோதமாக நின்ற தடைகள் எல்லாம் கீழே விழுந்தது. இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளுக்கு விரோதமாக ஓ ஹல்லேலூயா என்று முழங்குவோமா? எல்லாரும் நான் இந்த come on, தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Oh, தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, children of God, will you shout hallelujah 5 times? Everyone, hallelujah, 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 hallelujah. தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. இந்த வேளையில உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களின் சேனைகளும் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளும் இந்த வேளையில சிதறி போகும்படியாக தேவ பிள்ளைகளே hallelujah என்று முழங்குவோம். hallelujah, 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 hallelujah. Children of God, we will shout hallelujah 8 times. hallelujah, 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 hallelujah. Come on, everyone together. It shall be permanent. It shall be permanent. What the Lord has done for me. It shall be permanent. It shall be permanent. It shall be permanent. What the Lord has done for me. It shall be permanent. It shall be permanent. It shall be permanent. What the Lord has done for me. It shall be permanent. Nirandar.
நாட்களில் நம்ம பார்க்குறோம், நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகள் அல்லது நம்மகிட்ட இருக்கிற சொத்து கூட இந்த நாட்களிலே அநேகரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில உலகம் எங்கிலும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இவங்ககிட்ட பணம் இருக்கு, இவங்க தப்பிச்சுப்பாங்க அப்படின்ட்டு நம்மளால ஒருத்தர் கூட காட்ட முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே தேவன் அவர் கிருபை மாத்திரமே இந்த நாட்களிலே நமக்காக இருக்கிறது. Hallelujah. It is only the mercy of God. It is only the favor of God. It is only the children of God who have the mercy of God in these days. இந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபை மாத்திரமே, தேவனுடைய அனுக்கிரகம் மாத்திரமே. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது போல என்னோட உடன்படிக்கை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த ஒரு நாளும் அந்த உடன்படிக்கையிலிருந்து நம் தேவன் அவர் மாறுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு அபரியக்கபாஷ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகலானா நான் உன்னோடு நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீ என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது உன்னோடு நான் செய்த அந்த உடன்படிக்கையை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. இந்த நாட்களிலும் நம்மை சுற்றிலும் சமாதானம் இல்லாத காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் தரக்கூடியவர் ஒரு அபரியக்கபாஷைக்கே அவர் உடன்படிக்கைகளின் தேவன். அவரே நம்மை விசாரிப்பவர், அவரே நமக்காக கருதுகிறவர். நித்திய காலமாக ஒரு அபரியக்கபாஷைக்கு அவர் உடன்படிக்கைகளின் தேவன் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே it is going to be the covenant keeping God who is going to lead us. Hallelujah. Oh அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, இந்த நாளில் அவர் என்னுடைய தேவன், அவர் என் அப்பாவுடைய தேவன், எங்க அம்மாவுடைய தேவன், தாத்தா பாட்டி எல்லாரும் என் பிள்ளைகள் எல்லாருடைய தேவன் என்று நீங்கள் எல்லாரும் வேலையில தேவனுடைய உடன்படிக்கையை சுமந்தவர்களாக ஒரு அபஷைக்கு எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நீழல் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நீழலில் மறைப்பார். எல்லாரும் சேர்ந்து நம்புவதற்கு பாதைகளில் எல்லாம் தேவனுடைய தூதர்கள் உன்னை கரத்தில் ஏந்துவார்கள். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெற்ற எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாதம்மா,
வாதியும் என்னை அணுகாது உங்களுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். நீரிடாது வாதையோ என்னை அணுகாது பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். மீண்டுமாக பொல்லாப்புகள் நேரிடாது வாதையோ உன்னை அணுகாது பாதைகளில் ஆமென் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இளமைக்கு நம்புவதற்கு எனக்கென்றும் ஆமென் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இரவிலே பயங்கரம் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளாதிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். எல்லாரும் சேர்ந்து நம்புவதற்கு எனக்கென்றும் ஆமென் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. இளமைக்கு கரங்களை உயர்த்தி ஒரு உங்க வாழ்க்கை எவ்வளவு மனாந்தரமாக இருந்தாலும் இந்த நாளிலே உடன்படிக்கைகளின் தேவன் அவர் உடன்படிக்கைகளிலே ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இந்த நாளிலே அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து ஆண்டவரே உம்முடைய கரத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்து நாங்கள் பிரயாணம் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்புவதற்கு சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வாராதிருத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அவர் வனாந்தரத்தின் வழியிலே நம்முடைய மக்களை நடத்தி செல்வதில் அவர் சிறந்தவர். ஹalleluya. He is a God. He is the God of the wilderness. He is the God of the valley. He is the God of all times. And so in whatever time you are, He is sufficient to lead you through. இந்த வனாந்தரத்தின் நாட்களிலும் ஆண்டவர் உங்களை போஷிக்க, உங்களை விசாரிக்க, உங்களுக்காக நிற்க அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவரே நமக்கு போதுமானவர். ஹalleluya சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு போதும். உம்மையே நாங்கள் நம்புவோம் அப்பா. We will trust you Lord. இன்னும் அதிகமா 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 உம்மையே நாங்கள் நம்புவோம் அப்பா. Yes Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே,
சகோதர சகோதரிகளை, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இதற்கு காரணமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவரோடு இணைந்தவர்கள், உழைக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஆராதனையை தவற விட்டு விடக்கூடாது என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த தேவ செய்தியும் ஆராதனையும் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. நன்றாய் நாம் ஆராதனை செய்தோம், கர்த்தரை போற்றி போற்றி பாடினோம். அடுத்து ஆராதனையின் மையத்தில் எப்பொழுதுமே எந்த ஒரு திருச்சபையிலும் அறிவிப்புகள் கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து பல காரியங்கள் நடக்கும். இடையே ஒரு காணிக்கையும் எடுப்பார்கள். அது தொண்டு தொட்டு நமது பழக்க வழக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒருவரும் என் சன்னிதானத்திற்கு வெறும் கையனாய் வரக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய வாக்கு. அவரவர் தங்களுடைய வசதிக்கேற்ப அந்த காலத்திலே பலியாக பொருட்களை கொண்டு வந்தார்கள். காணிக்கையாக விளைச்சலில் ஏற்பட்ட விளைவுகளில் இருந்து முதற் பலனை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் கிராமங்களில் இருக்கிறது. என்னுடைய அருமையான சகோதரர் ஒருவர் எங்கள் திருச்சபையிலிருந்து கடந்து போய் கிராமத்தில் ஊழியம் செய்கிறார். அவர் சொல்லுகிற போது, ஜனங்கள் பெரிதாக காணிக்கை ஒன்றும் கொடுப்பதில்லை, ஆனால் அவங்க விளைச்சலை விளையிற காய்கறிகள், அவர்கள் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள், அதாவது கோழி, அவைகளுடைய முட்டைகள், இதை போன்ற காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அதுதான் அவருடைய பழக்கம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. என்னுடைய தாய் எனக்கு அறிவு தெரிந்த வரை எங்கள் வீட்டில் பிடி அரிசி என்று ஒன்று எடுப்பார்கள். அதை எடுத்து ஒரு பையில் போட்டு விடுவார்கள். என்னடா இது, ஒவ்வொரு நாளும் சமையல் செய்வதற்கு அரிசி எடுக்கும் பொழுதெல்லாம் இப்படி அம்மா பண்ணுறாங்களே. ஒரு நாள் கேட்ட பொழுது, இது நம் போகிற திருச்சபை ஊழியருக்கு, அதற்கு பெயர் பிடி அரிசி. அது ஒரு மாதத்தில் ஒரு சின்ன மூடையாக சேர்ந்துவிடும். அதற்கு பின்பு கொண்டு போய் கொடுப்பார்கள். ஆசாரியர் அதை ஆசீர்வதிப்பார். அதுபோல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாமே ஆன்லைன் பரிவர்த்தனை. காணிக்கை கையில் கொன்றதில்லை. நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு புத்தம் புதிய நோட்டுகள் அதற்கென்றே எடுத்து வைத்திருப்பேன். சம்பளம் வாங்கின உடனே தசமபாகம் ஒரு பக்கம், வாராந்திர காணிக்கைகள் செலுத்துவதற்கு அது ஒரு தனி, புது புது நோட்டுகள் கொடுப்போம். அப்படித்தான் அவர்களை பழக்கணும். இப்போ பார்த்தா என் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு அப்படித்தான் செய்கிறார்கள். கர்த்தருக்கு எது கொடுத்தாலும் த பெஸ்ட், சிறந்ததை கொடுக்க வேண்டும். இப்பொழுதும் நாம் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென நம்மால் இயன்ற காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் வேலை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, முடிவடையும் தருவாயில் உள்ளது. இன்னும் சில நாட்கள் எடுக்கும். ஆகவே தேவைகள் ஏராளம் என்பதை அறிந்து கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் இப்பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து உங்கள் நன்கொடைகள், கட்டட நிதிகளை அனுப்ப அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு பிரார்த்தனை. பரலோக தந்தையே, இப்பொழுதும் தமது பிள்ளைகள் மனமு வந்து கொடுக்கிற இந்த காணிக்கைகளை அங்கீகரி. எந்த நிலையிலிருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். சிலர் வாடகை கட்டிடங்களில் இருந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு கட்டிடம் வேண்டும் என்ற பொழுது அதில் பெரும்பான்மையான காணிக்கைகளை அனுப்பி இருக்கிறார்கள், அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதி. அன்றைக்கு ரெபேக்காலை அவர்களுடைய குடும்பத்தார் வாழ்த்திய போது கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்படி பெருக்கமடைய செய்யும், கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது பாடல் ஒன்று பாடும் பொழுது உங்கள் காணிக்கைகளை, உங்கள் கட்டட நிதிகளை தாராளமாக அனுப்பி வையுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் நாய்ந்து மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும், ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி, அவரே நம்முடைய ஜெயக்கொடியானவர். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, என்னோடு என்றென்றும் இருப்பவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை உயர்த்துவோம். ஆமென். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் இன்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும், ஆமென். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பெற்ற ஒருவர் இந்த நாளிலே அவருடைய நாமம் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக, யெகோவா ராஃபா என்ற நாமம் நமக்கு சுகத்தை தரும்படியாக, யெகோவா ரூபா என்ற மேய்ப்பர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாரும் நான் ஆமென். நம் வாழ்க்கையில் அவரே போதும். ஆமென். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். மலை
வாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டிய அவரது வார்த்தைகள் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில் இருக்கிறது. ஜெரமியா சாப்டர் 31 and verse 14. அதிலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம், வாசிக்கிறோம், கேளுங்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சொல்றது யாரு? கர்த்தர். என் ஜனங்கள், அன்றும் சரி இன்றும் இனி என்றும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலம் அவரது ஜனங்கள் தான். ஒவ்வொரு தனிநபரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆதி மனிதனை அவர் படைத்த பொழுது ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த ஆசீர்வாதம் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் பலிக்கிறது. சிலர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு அவர்கள் தான் அதற்கு காரணம். சூரியன் ஒளி எல்லார் மேலும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இல்லை, எனக்கு சூரிய ஒளி வேண்டாம், நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன்னா அது அவர் விருப்பம். நல்லோர் பொல்லோர் யாவர் மேலும் மழை பெய்கிறது. நல்லோர் பொல்லோர் யாவருக்கும் வெளிச்சம் வருகிறது. இல்லை, எனக்கு வேண்டாம், நான் இருட்டில் தான் இருப்பேன், அது அவரது விருப்பம். ஆக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவர். ஏன்னா அவர் நல்லவர். நல்லவங்க எப்படிங்க தீமை செய்வாங்க? அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு சாட்சி சொல்லுவார்கள். எனக்கு தெரிஞ்ச மட்டில் அவர் இது வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு தீமை செய்ததில்லை. காரணம் அவருடைய குணமே அப்படிதாங்க. சமீபத்தில் கணத்துக்குரிய ஐயா சாதுவோடு கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன், தொலைபேசி. ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஐயா, அந்த குணம் உங்க மகளுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அது உங்ககிட்ட இருந்து தான் வருது, நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் செயல்படுவீர்களா, அது உங்கள் மகளை தொடர்கிறது. அப்படியானால் ஒரு நன்மையை செய்கிறதற்கு நல்ல குணம் உள்ளவர் எப்பொழுதும் நல்லதுதான் செய்வார். அவருடைய மனசுல தீங்கு வரவே வராது. இங்கே பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு. சங்கீதம் 25:8 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமமானவர். அவருடைய சகாப்தத்தில் தீமை என்பது கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் ஆபுக்குக் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் வழியாக தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அதை பார்க்கவே மாட்டாருங்க. பார்க்கவே மாட்டாருன்னா அப்படி அவருக்கு எண்ணத்தில் எங்க அது வரப்போகுது? ஆகவே நம்முடைய கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். கிமு 606 எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. கர்த்தரை பற்றி நாம் பல இடங்களில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 33:5 அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர். அதைவிட இந்த பூமி முழுவதும் பாருங்களேன், காருண்யம், கருணை, இரக்கம், தயவு அதனால் நிரம்பி இருக்கிறது. ஒரு நன்மை செய்கிற மனுஷன் இருக்கிற இடத்தில் மக்கள் அந்த மனிதனை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் அவருக்கு புகழாரம் சூட்டிக் கொண்டிருப்பார். ஐயாவால தான்ப்பா. தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக காமராஜர் ஐயா இருந்தார். மத்தியானத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கண்டு
மதிய உணவு இலவசமாய் வழங்கினார். படிக்கும் பிள்ளைகள் உணவில்லாமல் படிப்பை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று வரை அது நடக்கிறது. அதற்கு பின்பு வந்த முதலமைச்சர்கள் ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்தார்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவர்களிடத்திலிருந்து நன்மை பிறக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறபடினால்தான் அவர் இக்கட்டு நாளிலே நமக்கு ஒரு அரணான கோட்டையாக அவர் இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7 அப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவனை குறித்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றார் பாருங்களேன். மத்தேயு 7:11 வாக்கியம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் நன்மையானதை கொடுப்பார்ப்பா. நீ ஏன் உன் பிள்ளைக்கு நல்லது செய்யணுன்ற நான் அழகா சொல்றாரு பாருங்க. பரத்தில் இருந்து வந்த பிதாவினுடைய ஏக புதல்வனாகி இயேசு சொல்றார். உலகத்தில் இருக்கிற ஒரு தாயும் தகப்பனும் தாம் பெற்ற பிள்ளைக்கு நன்மை செய்யும் பொழுது இந்த உலகத்தின் அத்துணை பேருக்கும் பரம தந்தை அவர் நன்மை செய்யாமல் இருப்பது எப்படி? அதனால அவரிடத்துல இயேசு கிறிஸ்து அழகா சொல்லி கொடுக்கிறார். கேளுங்க, எவ்வளவு வேணுமானாலும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. மத்தேயு 7:7-8 அந்த நன்மை செய்கிறவரிடத்தில் போய் எப்படியெல்லாம் நீங்க கேட்டாலும் தட்டாலும் தேடினாலும் கிடைக்கும்ன்றதை சொல்றார். வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது தேவனுடைய லட்சணம். நன்மை செய்வதுதான் அவருடைய குணாதிசயம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரிடத்தில் போய் கேட்டுட்டா அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ மனிதர், அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், அவரிடத்தில் உதவி என்று வந்தவர்கள் எனக்கு தெரிந்த மட்டில் நான் ஒரு 10 வருஷம் அவர்களோடு ரொம்ப இணைப்பில் இருந்தேன். யாருக்கும் இல்லை என்று ஏதாகிலும் ஒரு வழியில் எப்படி ஆகிலும் உதவி செய்வார். தன்னால் முடியவில்லை என்றால் அதற்குரிய நபர்களை கண்டுபிடிப்பார். தம்பி, அந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் தான்ப்பா மரியாதை. அந்த சீட்டை விட்டு நம்ம போயிட்டோம், அதுக்கப்புறம் யார் நம்மளை தேடி வரப்போறா? அதனால இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், கொடுப்போம். எவ்வளவு ஒரு உயரிய உள்ளம் பாருங்கள். பரமபிதாவின் இடத்தில் வந்த அந்த லட்சணம் தான் இன்றைக்கும் அநேக தெய்வ மனிதர்களுக்குள்ளே அது நிலை கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆபத்து அல்லது சரீரத்தின் பாடுகள், எதிராளிகளின் சூழ்ச்சிகள், எந்தெந்த நிலையில் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவர் நன்மை செய்வார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்களேன். இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். இங்கே பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிவதற்கு காரணம் யாருன்னா தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினபடியினாலே என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து நன்மை செய்வதற்கு காரணம் தேவனும்
பரிசுத்த ஆவியானவர். அப்படிதான் நீங்க வாசிக்கிறோம். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்படி நன்மை செய்கிறவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசேப்பின் வாழ்க்கையில் அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் பல வழிகளில் பல பிராதுகளை கொண்டு வந்தாலும் காலம் போன போக்கினிலே பல விதமாக அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவரை வேதனைக்குட்படுத்துகிறார்கள். அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டார்? இல்லையே. அவர் கண்ட சொப்பனத்தை சொல்கிறார் அப்பாவிடம் போய். இன்னும் ஒரு காரியமும் நடக்கல, அதற்குள்ளே அவர் மேல் எரிச்சல் அடைந்து அவரை குழியில் தள்ளி அவரை அடிமையை போல விற்று போட்டு எப்படியெல்லாம் அவரை நடத்தினார்கள். ஆனால் காலம் ஒன்று வருகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தபடியினார் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகிறார். எந்த சகோதரர்கள் அவரை அடிமைக்கு விற்று போட்டார்களோ அதே சகோதரர்கள் இந்த யோசேப்பின் பாதத்தில் வந்து விழுகிறார்கள். ஒரு சூழ்நிலை வருகிறது, யோசேப்பு தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாரும் கதறுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் யாக்கோபும் உலகை விட்டு கடந்து போயிட்டார். இனி யோசேப்பிடம் பரிந்து பேசுவதற்கு தங்களுக்கு தகப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், யோசேப்பிடம் போய் முறையிடுகிறார்கள். அப்பா இருக்கும்போது சொன்னார்ப்பா, அதற்கு பதில் கொடுக்கிறார் பாரு. என்ன அழகா! ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20-21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க எனக்கு என்னமோ தீமை செய்யத்தம்பா நினைச்சீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, ஆனால் தேவன் அதை நன்மையா முடிய பண்ணிட்டார். அன்னைக்கு மட்டும் அப்படி நடந்து இல்லைன்னா இன்றைக்கு இந்த பஞ்சத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போமே. அதனால வருத்தப்படாதீங்க, பரவாயில்ல இருக்கட்டும். எவ்வளோ பெரிய உயரிய குணம்! எங்கிருந்துங்க இந்த குணம்லாம் வருது? தேவாதி தேவன் தம் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். தேவனுடைய திருவுள சித்தத்தை அறிந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற எந்த ஒரு தேவ மனிதனுடைய உள்ளமும் நன்மையை தான் செய்யும். அது எப்படி தீமை செய்ய முடியும்? வேற யாரா இருந்தா, வாங்கடா வந்தீங்களா வழிக்கு, அன்னைக்கு என்ன மாதிரி பண்ணீங்களடா, கொஞ்சம் கூட வெறுப்பு உணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியை காட்டவே இல்லை பாருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். இதை நான் பேச்சு கொண்டிருக்கும் பொழுது கனத்துக்குரிய ஐயா சாது அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களையா உங்களை, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆட விடுகையா போட்டோம். அதே போல தான் அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜஸ் தினகரன் ஐயாவை கேவலமா எழுதின பேசின ஒரு நபர் ஒரு முறை ஏதோ ஒரு காரியத்திற்கு அவரை சந்திக்க வந்த பொழுது, நான் தான் ஐயா டிஜஸ் தினகரனுக்கு பர்சனல் செக்ரட்டரி. நான் போய் அவரிடம் சொல்றேன், உங்களை பயங்கரமா எழுதினாரே, கேவலமா பேசினாரே, அவர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமான்னு. வர சொல்லுங்க தம்பி. எனக்கு ஒரு எண்ணம், எப்படி 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது நடக்க போறாங்க. உள்ள கொண்டு போய் அவரை விடுறதுக்கு போனா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணுமேன்னு சற்று ஒதுங்கி நின்று அந்த துவாரத்தின் வழியாய் பார்த்தா ஒண்ணுமே நடக்காதது போல அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜஸ் தினகரன் எழுந்து நின்று, தம்பி வாங்க தம்பி, கட்டி அணைத்தார் பாருங்க. எப்படிப்பட்ட உயரிய உள்ளம்! அவ்வளவு கேவலமாய் பேசி எழுதினவரை கூட மன்னிக்கும் ஒரு சுபாவம். சமீபத்தில் எங்கள் திருச்சபையில்
எங்களோடு நல்ல ஐக்கியமாக இருந்த ஒரு தம்பி ஏதோ ஒரு காரணத்திற்கு எதையோ ஒன்று சொல்லி போயிட்டார். சமீப காலத்தில் நடைபெற்ற ஒரு குடும்ப விழாவில் அவர் வர வேண்டியதாக இருந்தது, வந்தார். அப்போ என்னிடத்தில் வந்து எதையும் நான் வெளியே காட்டிக்கொள்ளாமல் வழக்கம் போல, என்னப்பா எப்படி இருக்கிற, உடனே அவர் என்னை கட்டி பிடிச்சு கொண்டார். அவர் என்னோட ஷார்ட்டாக இருப்பார். அவர் முகத்தை என்னுடைய நெஞ்சில் புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். அவர் அழ எனக்கு உள்ளமுடைய, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எதுக்கு அதெல்லாம் நினைக்கிற, நீ என்னைக்கு இருந்தாலும் எங்கள் பிள்ளை தான், நீ வா, இது உன் இடம், உன் தகப்பன் வீடு. அதே போல் அம்மாட்டும் போயிருக்காரு, அவங்களும் அப்படிதான் இன்னும் செல்லமாக பேசியிருக்காங்க. உனக்கு குச்சியில் அடிப்பேன், உனக்கு இனி உததான். உன் அப்பா எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு மூச்சு அடங்கு வரைக்கும் கடவுள் திருப்பணி செய்தவர். அப்படிதான் இந்த உலகத்தில் என்ன நமக்கு இருக்கு? கர்த்தராகிய தேவன் நன்மை செய்தார். நான் கொடுக்கிற நன்மையினால் ஜனங்க திருப்தி ஆகணும். நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படித்தானே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில். ஸ்தேவானை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு முரட்டாட்டம் உள்ளவர்கள் துடிக்க துடிக்க அவர் சாகும்படிக்கு கல்லால் ஏறுகிறார்கள். கல் எறிந்தே சாகடிக்க. என்ன ஒரு பரிதாபம்! ஏதோ ஒரு குண்டு போட்டு அடிச்சா சட்டுன்னு போயிடும் உயிர், ஏதோ ஒரு வாளால் வெட்டினா சட்டுன்னு போயிடும் உயிர். கல்லை கொண்டு அடிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த உயிரை பறிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிறவன், கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறவன், அவனுடைய உயரிய லட்சணத்தை ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம். அவ்வளவு வேதனைப்படுத்தின பொழுதும் தன் சகோதரர்களை மன்னித்து மனதார அணைத்து கொண்ட யோசேப்பு இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர், முதல் இரத்த சாட்சி. அவருடைய நிலையை பார்க்கிறோம். பாருங்களேன், அப்போஸ்தலர் 7:55 முதல் 60 வரை. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவர் மேல் பாய்ந்து அவரை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவரை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவரை கல்லெறிந்தார்கள். அவரோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். உயிர் போகிற நிலையில் கூட, ஆண்டவரே, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாது. எத்தனை உயரிய குணம், எத்தனை நன்மை செய்கிற மனம்! இது எங்கிருந்து வந்தது என்றால் தேவாதி தேவனிடம் இருந்து வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டது. நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அருளிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை குறித்து நான் பேசுவதற்கு நேரம்தான் இல்லை. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று தமிழ் பழமொழி. ஒருவன் தேவனால் மறுபடி பிறந்து விட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவியானவரால் நிறையப்பட்டுட்டா, அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறது தெய்வீக குணம்தான், தெய்வீக லட்சணம்தான். அப்படிதான் ஆதியில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், இடையே வந்த அப்போஸ்தலர்கள், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள்
தெய்வத்தினுடைய அந்த நற்குணங்களை அப்படியே பெற்றிருக்கிறார்கள். சிறந்த ஒரு நிலையிலே மனம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பக்தர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ கர்த்தாவே எனக்கு அருள் தாரும் என்று இறைஞ்சும். கர்த்தராகிய தேவன் செய்த பெரிய நன்மை என்ன? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இருளில் இருக்கிற ஜனங்கள், இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகள் முன்பு ஒரே இருள், பூமி முழுவதும் இருள், வெளிச்சமற்ற ஒரு நிலை. இருள் என்று சொன்ன உடனே வெறும் அந்த டார்க்னஸ், லைட் இல்லாதனால உண்டார இருட்ட மட்டும் நினைக்காதீங்க. பாவ இருள், சாப இருள், அக்கிரம இருள், நோய் இருள், இப்படி பலவிதமான இருள் பூமி எங்கும் கவ்விக்கொண்டிருந்தது. ஐயோ, இந்த இருட்டில் இருந்து எங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா? இந்த வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு ஒரு வழி பிறக்காதா? அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே அந்த இருள் ஓடி ஒளிகிறது. இருளில் வாழ்ந்த மக்கள் வெளிச்சத்தை இப்பொழுது கண்டார்கள். ஒரு அன்பான சகோதரன், அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை. கிறிஸ்தவராய் இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் அவர் வேண்டாத பழக்கத்திற்கு அடிமையானார். ஐயோ, நான் ஏன் இப்படி ஆனேன் என்று நல்லா இருக்கும்போது சொல்லுவார். குடித்து விட்டா போதும், தாம் மனைவி தாம் பிள்ளைகள் என்று பார்க்க மாட்டார். தன் நிலை தடுமாறி அந்த குடும்பமே நரகத்தை பார்ப்பது போலதான் பார்ப்பார். அந்த மகள் கதறுவாள். அந்த இருள் வந்துருச்சுனாலே குடிச்சிட்டு வந்த பிள்ளைகளாம் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. அங்கிள், அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் நரகத்தில் இருப்பது போல்தான். அதே நேரத்தில் குடியாத பட்சத்தில் நல்லா இருந்தார்னா இவரை போல ஒரு தங்கமான மனுஷன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அன்றைக்கு இயேசு வந்தார். இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை அருளினார். உலகத்தின் சிருஷ்டிப்பில் கூட பாருங்களேன், முதலாவது கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குறார். 3 நாள் 3 காரியம் முடிஞ்சிருச்சா? 4வது நாள் என்ன பண்ணினார்? ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 14 to 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்பின் வரலாறில் ஏது 4வது நாள் நடந்தது வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. நல்லது என்று கண்டார். எது நல்லது என்று கண்டார்? வெளிச்சம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமானது வெளிச்சம். சிருஷ்டிப்பின் வரலாறினிலே கர்த்தர் அந்த வெளிச்சத்தை 4வது நாள் உண்டு பண்ணினார். இருள் ஓடியது. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது உலகை கவ்விக்கொண்டிருந்த பாவ இருள், சாப இருள், நோய் இருள் உலகை விட்டு ஓடியதோ அதுபோலதான் அன்றைக்கும் தேவாதி தேவன் 4வது நாள் உண்டாக கடவது என்று சுடர்களை உண்டாக்கின பொழுது வெளிச்சம் பிரவாகித்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் உண்டாகட்டும்.
தேவன் அதற்காகத்தான் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவராக இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினார். இன்றும் நன்மை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவரை நமக்குள்ள அருளினார். அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவன் தம் சொந்த ஜனத்திற்கு நன்மை செய்யாமல் வேறு யாருக்கு அவர் செய்வார்? பொல்லாதவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை அருளி செய்வது எவ்வளவு உண்மை! அன்பானவர்களே, இந்த நாளிலும் என் ஜனங்கள் கத்த சொல்ற, என் ராஜன் ஜான், என் மகன் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவான். அவனுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். ஏன்னா அவன் என் பிள்ளை. நீங்க பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தீமை செய்வீர்களா? அது சில அரக்கர்கள் இருக்கிறார்கள், அது நம்ம பேச்சுக்கு கொண்டு வர வேண்டாம். உண்மையான ஒரு தாயும் தகப்பனும் தான் பெற்ற பிள்ளை எப்படி இருந்தார் அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். எங்கள் திருச்சபையில் ஒரு தாய் உண்டு. அந்த மகனை அவள் வளர்க்கிற விதத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அன்பு! நடக்க முடியாது, ஸ்பெஷல் சைல்டு. ஆனாலும் அவனை மார்போடு வச்சு அணைச்சி வண்டியில் உட்கார வச்சு சர்ச்சுக்கு கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய சவரட்சணைகளை எல்லாம் செய்து, என்னைக்கு இருந்தாலும் என் பிள்ளை தானே. அதுபோல உங்களை ஆண்டவர், ஏன் ஜானம் என் பிள்ளை, நான் அளிக்கும் நன்மை அவனை திருப்தியாக்கும் என்று இன்றும் இனி என்றும் நன்மை செய்து உங்களை திருப்தியாய் வைப்பார். கலங்காதீர்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகவும் பாஸ்டர் சாராராஜன் ஜான் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். அதற்கு பின்பு உங்கள் வீட்டில் உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தகுதியோடு கூட இந்த பாத்திரத்தில் பங்கு பெற ஆயத்தமாகுங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக நடைபெறப் போகிற தேர்தலுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எந்த தேசத்தில் இருந்து இதை நீங்கள் கவனித்து கொண்டிருந்தாலும் எங்கள் நாட்டுக்காக நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபிக்க உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். ஏசாயா 61 1 6. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சேர்ந்து உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாரும் சேர்ந்து கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. நாம் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக, தேவனுடைய மேகமான அந்த கிருபை இந்த நாட்களிலே நம் சோர்வான இடங்களில் எல்லாம் இந்த நாளிலே தேவனுடைய கிருபை பெருகும்படியாக எல்லாம் நம்மளுடைய பிரசனத்தை நோக்கி, அப்பா உம்முடைய கிருபையின் பிரசனத்தினாலே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில்
என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நான் சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. பிதாவே, நிலம் என்னுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தலைவர்கள், ஜனங்கள் மூலம் வந்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்களை நான் அறிக்கை செய்கிறேன். கொடுமை, தேவனை புறக்கணித்தது, ஊழல்கள், விக்கிரகம், திருட்டுத்தனம், அவநம்பிக்கை, நேர்மையின்மை, கசப்பு, இரத்த காயங்கள், எதிர்த்தது, ஓரின மக்களின் சண்டைகள், குழந்தைகளை கடத்தல், கொலை, மாயமானவைகள், தவறான தலைமைத்துவம், அறியாமை, இவைகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் எல்லாரும் இணைந்து இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, நிலம் என்னுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தலைவர்கள், ஜனங்கள் மூலம் வந்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்களை நான் அறிக்கை செய்கிறேன். கொடுமை, தேவனை புறக்கணித்தது, ஊழல்கள், விக்கிரகம், திருட்டுத்தனம், அவநம்பிக்கை, நேர்மையின்மை, கசப்பு, இரத்த காயங்கள், எதிர்த்தது, ஓரின மக்களின் சண்டைகள், குழந்தைகளை கடத்தல், கொலை, மாயமானவைகள், தவறான தலைமைத்துவம், அறியாமை, இவைகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் எல்லாரும் இணைந்து இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, நிலம் என்னுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தலைவர்கள், ஜனங்கள் மூலம் வந்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்களை நான் அறிக்கை செய்கிறேன். கொடுமை, தேவனை புறக்கணித்தது, ஊழல்கள், விக்கிரகம், திருட்டுத்தனம், அவநம்பிக்கை, நேர்மையின்மை, கசப்பு, இரத்த காயங்கள், எதிர்த்தது, ஓரின மக்களின் சண்டைகள், குழந்தைகளை கடத்தல், கொலை, மாயமானவைகள், தவறான தலைமைத்துவம், அறியாமை, இவைகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் எல்லாரும் இணைந்து இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் நிலத்தை நினைத்து அதை மீட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் நிலத்தை நினைத்து அதை மீட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் நிலத்தை நினைத்து அதை மீட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் நிலத்தை அழிவு நியாய தீர்ப்புக்கு காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் நிலத்தை அழிவு நியாய தீர்ப்புக்கு காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்கள் நிலத்தை அழிவு நியாய தீர்ப்புக்கு காப்பாற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் நிலத்தின் மீது கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் நிலத்தின் மீது கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் நிலத்தின் மீது கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் தேசத்தில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் தேசத்தில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் தேசத்தில் தேவனுடைய அசைவை தடை செய்யும் எல்லா இருளின் வல்லமைகளும் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் ஆளுகை செய்யும் ஆவிக்குரிய பலத்த மனிதன் கட்டப்பட்டு கட்டப்பட்டு செயலிழந்து போகும்படி நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் ஆளுகை செய்யும் ஆவிக்குரிய பலத்த மனிதன் கட்டப்பட்டு கட்டப்பட்டு செயலிழந்து போகும்படி நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் ஆளுகை செய்யும் ஆவிக்குரிய பலத்த மனிதன் கட்டப்பட்டு கட்டப்பட்டு செயலிழந்து போகும்படி நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
ஒவ்வொரு தீய விரிவாக்கம் இந்த தேசத்தில் உள்ள சாத்தானுடைய மரம் தலைகீழாகி அக்கினியில் தூக்கி எறியப்படட்டும், தூக்கி எறியப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு தீய விரிவாக்கம் இந்த தேசத்தில் உள்ள சாத்தானுடைய மரம் தலைகீழாகி அக்கினியில் தூக்கி எறியப்படட்டும், தூக்கி எறியப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு தீய விரிவாக்கம் இந்த தேசத்தில் உள்ள சாத்தானுடைய மரம் தலைகீழாகி அக்கினியில் தூக்கி எறியப்படட்டும், தூக்கி எறியப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராக கிரியை செய்யும் அந்தி கிறிஸ்துவின் ஒவ்வொரு ஆவிக்கும் எதிராக நாங்கள் திருச்சபையாக இணைந்து வருகிறோம். நிரந்தரமாக அவைகள் குழப்பமடைய நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராக கிரியை செய்யும் அந்தி கிறிஸ்துவின் ஒவ்வொரு ஆவிக்கும் எதிராக நாங்கள் திருச்சபையாக இணைந்து வருகிறோம். நிரந்தரமாக அவைகள் குழப்பமடைய நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எதிராக கிரியை செய்யும் அந்தி கிறிஸ்துவின் ஒவ்வொரு ஆவிக்கும் எதிராக நாங்கள் திருச்சபையாக இணைந்து வருகிறோம். நிரந்தரமாக அவைகள் குழப்பமடைய நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள சாத்தானுடைய இயக்கங்கள், செயல்கள் மீது தேவனுடைய அக்கினி கற்கள் விழும்படி திருச்சபையாக நாங்கள் இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள சாத்தானுடைய இயக்கங்கள், செயல்கள் மீது தேவனுடைய அக்கினி கற்கள் விழும்படி திருச்சபையாக நாங்கள் இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள சாத்தானுடைய இயக்கங்கள், செயல்கள் மீது தேவனுடைய அக்கினி கற்கள் விழும்படி திருச்சபையாக நாங்கள் இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை குறித்த நாங்கள் வசிக்கிற நாடுகளை குறித்த சாத்தானுடைய விருப்பங்கள், திட்டங்கள், சதிகள், எதிர்பார்ப்புகள் முழுமையாக குழப்பம் அடைவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை குறித்த நாங்கள் வசிக்கிற நாடுகளை குறித்த சாத்தானுடைய விருப்பங்கள், திட்டங்கள், சதிகள், எதிர்பார்ப்புகள் முழுமையாக குழப்பம்
குழப்பம் அடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தை குறித்த நாங்கள் வசிக்கிற நாடுகளை குறித்த சாத்தானுடைய விருப்பங்கள், திட்டங்கள், சதிகள், எதிர்பார்ப்புகள் முழுமையாக குழப்பம் அடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தின் நிலத்தின் மேல் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் சாபம் கீழே விழுந்து செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தின் நிலத்தின் மேல் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் சாபம் கீழே விழுந்து செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தின் நிலத்தின் மேல் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் சாபம் கீழே விழுந்து செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா பாவங்கள், தேவ பயமின்மை, விக்கிரகம் நிலத்தை விட்டு அகலுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா பாவங்கள், தேவ பயமின்மை, விக்கிரகம் நிலத்தை விட்டு அகலுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா பாவங்கள், தேவ பயமின்மை, விக்கிரகம் நிலத்தை விட்டு அகலுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் நிலத்தின் மீது உள்ள, நாங்கள் வசிக்கிற நிலத்தின் மீது உள்ள ஒவ்வொரு தீய உடன்படிக்கை, அர்ப்பணிப்பை நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் நிலத்தின் மீது உள்ள, நாங்கள் வசிக்கிற நிலத்தின் மீது உள்ள ஒவ்வொரு தீய உடன்படிக்கை, அர்ப்பணிப்பை நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் நிலத்தின் மீது உள்ள, நாங்கள் வசிக்கிற நிலத்தின் மீது உள்ள ஒவ்வொரு தீய உடன்படிக்கை, அர்ப்பணிப்பை நாங்கள் திருச்சபையாக இணைந்து உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய ஜெப அறிக்கைகளை கேட்டு நாம் இருக்கிற தேசத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற கர்த்தர் தொடர்ந்து அவர் ஆளுகை செய்வாராக. இப்பொழுதும் திருவிருந்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சரீரத்தோடு அவருடைய இரத்தத்தோடு இணையும்படியான ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள், நானும் அவர்களோடு இணைந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரே அவயவமாக கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் தன் சீடர்களோடு அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருளிய இறுதி ராப்போஜனம். இதை இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய பாவ மன்னிப்பின் மீட்புக்காக நான் சிந்த போகும் ரத்தம். என் நினைவாக இதை செய்யுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திற்காக திரு ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இருக்கிற இடங்கள் எழுந்து நில்லுங்கள். பரிசுத்த தந்தையே, பூமி எங்கும் இருக்கிற உம்முடைய ஜனங்கள் உம்முடைய நன்மையினால் திருப்தி ஆவார்களாக. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வரார், அவரோடு இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை, பெந்தெக்கோஸ்தே ஊழியர்களை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லையில் நிற்கின்றவர்கள், உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ துறையினர், ஆசிரிய பெருந்தகைகளை அர்ப்பணிக்கிறேன். சரீரத்தில் பலன் கொண்டு புது வாழ்வு பெறும்படிக்கு நோயோடு பார்க்கிற பிள்ளைகளை உமது நன்மையினால் திருப்தியாக்கி சுகமாக்கி விடுங்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியே விசாரித்து யாருக்கு எந்த நன்மை அவசியமோ அந்த நன்மையை செய்து விடுங்கள். In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தை உமது பிள்ளைகள் விரும்பி நிற்கிறார்கள். சுகம் தாரும், அற்புதம் செய்யும். உமக்கே சகல துதி, கனம், மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை வரும். தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும் அந்த செய்தியை கேளுங்கள். இன்று ஆராதனை தவறவிட்டு இருந்தால் எமது யூடியூப் சேனலில் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று போட்டு பாருங்கள். இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.